ஹே ஸ்டீஸ், இந்த வீடியோ நம்ம பண்ணோம் ஒன் பீஸோட ஃபிஷ்மேன் ஐலாண்ட் சாகாவோட ரீமாஸ்டர்டு வெர்ஷனில் எபிசோட் 2ல் என்னாச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்து நம்ம ஸ்டார்ஸ் எல்லாமே திரும்ப ரீயூனைட் ஆகி சபோடியிலேருந்து ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு கிளம்புறாங்க. இதில் வந்து நம்ம லூஃபியோட ரீஎன்ட்ரி அந்த ஒரு மொமெண்ட்டுக்காகவே இந்த எபிசோடை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்திட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த ரீமாஸ்டர் வெர்ஷனில் எபிசோட் 1ஓட எக்ஸ்ப்ளனேஷனுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து நிக்கோ ராபினை காப்பாற்றுறதுக்காக சாப்பர் வந்து அழுதுகிட்டே போயிட்டுருக்கான். அப்போ நம்ம உசப்பையும் நேமியையும் அங்கே பார்க்குறான். நேமி பார்த்துட்டு இப்போ நீ ரொம்பவே சாஃப்ட் ஆகிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ நிக்கோ ராபினை கடத்திட்டாங்கன்னு சொல்லும் போது 17 வருஷமாக வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து நிக்கோ ராபினை கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் முடியல. ஸோ ராபின் அவ்வளோ ஈஸியாக மாட்டுறதுனா சான்ஸே இல்லை. அது நம்மள மாதிரி வேஷம் போட்டுருக்கிற இம்போஸ்டர்ஸோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இன்னொரு சைடில் சாஞ்சி அப்புறம் சோற மாதிரி இருக்கிற ஃபேக் ஸ்டார்ஸ் வந்து நிஜமான ஸ்டார்ஸில் லக்கியாக நமக்கு வந்து சாப்பர் கிடைச்சான். ஆனால் நம்ம அவனை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போயிட்டுருக்காங்க. லூஃபி வந்து இந்த மீசா எனக்கு தேவை தான், ஹேண்ட்காக் சொன்னது சரிதான், இதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கான். அப்போ ஜோரோ அப்புறம் சாஞ்சி மாதிரி இருக்கிற இம்போஸ்டர்ஸ் வந்து லூஃபியை கை காட்டி இவன் தான் பிளாஸ்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படியே க்ரோ 41ல் பார்த்தா நிஜமான ஜோரோவும் சாஞ்சியும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நான் கோஸ்ட்டுக்கு போகிறேன், மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோவும், நீ எங்கே போகக்கூடாது ரஷிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சியும், நீ இந்த ஐலாண்டை சுற்றி பார்க்க போனால் ஒன்றை யாராவது தேடி வர்றது, ஒழுங்காக என் கூட ஷிப்புக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி கூப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஜோரோ வந்து ஏன் நம்பர் 7ஓட பேச்சை வந்து நம்பர் 1 கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். ஏன்டா இங்கே வந்ததை வச்சு நீ ஆர்டர் பண்ணுற, அதிசயமாக நீ ஃபஸ்ட்டு வந்ததுனால ரொம்ப பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சாஞ்சி வந்து கத்திக்கிட்டு இருப்பான். வாய் சண்டையிலேருந்து 2 பேரும் ட்ரிகர் ஆகி கை சண்டை வரைக்கும் போகும். அப்படியே கட் பண்ணி க்ரோ 46 காட்டிடுவாங்க. அங்கே வந்து நிறையா பைரட்ஸ் வந்து அசம்பிள் ஆகிருப்பாங்க. அதை ஒரு சில நேவி சோல்ஜர்ஸ் வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரிபோ கிட்ட வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணதில் ஒருத்தன் வந்து மாட்டிப்பான். நீ நேவிக்கு வந்து இதை பற்றி சொல்லலை தானே, இங்கே வந்து ரத்த வெள்ளமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் வந்து கரிபோ வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் குழியை தோண்டி அவனை புதைச்சும் போடுவானோ. அப்போ ஃபேக் ஸ்டார்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஃபேக் லூஃபி வந்து நாங்கள் இங்கே உங்களை அசம்பிள் பண்ண சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னை ஒரு சிலர் வந்து இங்கே அவமானப்படுத்திட்டாங்க, அவங்களுமே இங்கே சபோடியில் தான் இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்கள கண்டுபிடிச்சி இங்கே இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறான். இன்னொரு சைடில் நம்ம லூஃபி வந்து ஃபேக் சோரோ அப்புறம் ஃபேக் சாஞ்சியை பார்த்துட்டு அவங்க தான் ரியல்னு நினச்சிக்கிறான். 2 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ மாறிட்டீங்க, நீங்கள் ரொம்பவே அமைதியாகிட்டீங்க அப்படின்ற மாதிரி லூஃபி சொல்லிகிட்டு இருக்கான். அவனை 2 பேரும் இவனுக்கு வந்து ரியல் ஸ்டார்ட்டை வந்து தெரிஞ்சிருக்கும் போல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, பாஸ்கிட்ட வந்து இவனை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து எங்களால் ஸ்டார்ஸோட அந்த பெட்டை வந்து கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இன்னொரு சைடில் சபோடி கான்சர்ட் பார்க்கில் வந்து நம்ம ப்ரூக் இருக்கான். அங்கே நேவி வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு நேவி வந்துட்டாங்க போல இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என் ஃபேன்ஸ்க்காக இதுதான் என்னோட லாஸ்ட்டு கான்சர்ட்னு சொல்லும் போது அவனோட மேனேஜர் வந்து பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்துருப்பான். மெரைன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் 1000 சனியை காட்டுறாங்க. 1000 சனியில் நம்ம ஃப்ராங்கியோட அந்த சைபார் பாடியை பார்த்து சாப்பர் வந்து செம்ம எக்ஸைட்டட் ஆயிடுவான். நம்ம ஒசப் வந்து சாப்பர்கிட்ட வந்து நீ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு இருப்பான். அப்போ கரெக்டாக நம்ம நேமி வந்து ஷிப்புக்கு வருவா. ஃப்ராங்கி கிட்ட வந்து ஒசப்பு சாப்பர்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நிக்கோ ராபின் கிட்ட வந்து நேமி பேசிகிட்டு இருப்பா. இப்படி இருக்கும்போது நம்ம ரேலியும் ஷக்கியும் ஷிப்பு கிட்ட வருவாங்க. ரேலிச் வந்து இங்கே சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் மெஸ்டப்பாக ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நேவியான்னு கேட்கும்போது ஆமாம், அவங்க ஃபேக் ஸ்டார்ஸை வந்து ரியல் ஒன்று நினச்சிட்டு அவங்கள தேடி போயிட்டுருக்காங்க அப்படின்றாரு. ஷக்கி வந்து நான் ப்ரூக்கு கிட்ட வந்து இங்கே என்ன போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைனில் வந்து சொல்லிட்டேன், ஸோ அவர் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்வா. அங்கேருந்து கட் பண்ணால் நம்ம ப்ரூக்கோட கான்செர்ட் ஷோ வந்து அங்கேயே நிறுத்து, நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு, நீ ரம்பர் பைரட்ஸோட வைஸ் கேப்டனாக இருந்த ப்ரூக்கு தானே, உன்னோட பவுண்டி வந்து 33 மில்லியன், இப்போ நீ ஸ்டார்ஸோட சேர்ந்துட்டு தானே, உன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கீழே போடு அப்படின்றாங்க. ப்ரூக் வந்து அவனோட பேண்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து இன்னும் ஒரு சாங்குக்கு வந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்வான். கவலைப்படாதீங்க, என் மியூசிக்கு வந்து பவர் கெயின் ஆகிடுச்சு அப்படின்வான். அவன் மேனேஜருமே அவன் மேலே கன்னை பாயிண்ட் பண்ணி ஒழுங்காக சரணடைஞ்சிரு அப்படின்வான். ப்ரூக் உடனே இந்த 2 வருஷத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லுவான். இந்த ஐலாண்டில் வந்து எங்களுக்கு சேடான ஒரு மெமரி இருக்குது, ஸோ இந்த ஐலாண்டில் தான் நாங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்வான். ஸ்டார்ஸோட க்ரூவில் வந்து என்னோட ரோல் வந்து அவங்க ஜேர்னியை வந்து ஃபன்னாக்கணும் அப்படின்வான். மக்கள் வந்து ஸ்டார்ட் லூஃபி வந்து இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, இது ரிடிகுலஸாக இருக்குது, மொத்த உலகத்துக்கும் சொல்லுங்கள், ஸ்டார்ட் லூஃபின்ற பைரட் வந்து உயிரோட தான் இருக்கான்.
அவன் வந்து கடலோட ராஜாவான் ஒரு நாள். அவனோட டிபாச்சர் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்காது. இந்த மொமெண்ட்டுமே ரொம்பவே ஃபயர்ட் அப்பாக இருக்கும். அங்கே சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி நிற்பாங்க. இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு டெடிகேட் பண்ணுறேன், லூஃபிஸாக நம்ம நியூ வேர்ல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் வந்து அவனோட சாங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். ஷிப்பில் ரேலி வந்து நேவிகிட்ட பேசிகிட்டு இருப்பார். நீ தானே அந்த ஷிப்போட நேவிகேட்டர், உனக்கு கோட் பண்ண ஷிப்பை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன் அப்படின்னுவார். அப்போ உசுப் அங்கே வந்துட்டு எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க, லூஃபி மட்டும்தான் இன்னும் வரல அப்படின்னுவான். அதுக்கு ரேலிச் வந்து உசுப் கிட்டே கவலைப்படாத, அவன் ஆல்ரெடி இந்த ஐலாண்டில் தான் இருக்கான் அப்படின்னுவார். இதை கேட்டோடனே மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவாங்க. அதுக்கு ஷக்கி வந்து நேவி சீக்கிரம் இங்கே வந்துடுவாங்க, லூஃபியை மட்டும் நம்ம ரீச் பண்ண முடியல அப்படின்றா. ஆனால் அந்த விவர்காரை எடுத்துகிட்டு போங்க, இது வந்து லூஃபி கிட்ட வந்து வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரேலிச் கிட்ட சொல்லுவா. ரேலி வந்து குரூப் 42 வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அது ஓப்பன் சீயை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்வாரு. உங்கள் ஷிப்பை வந்து ஆங்கர் பண்ணி ரெடியாக இருங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாருமே டெவலப் ஆகிட்டீங்க, இது ஃபைனலாக ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் அப்படின்வாரு. ஷக்கிக்கு தெரிஞ்ச வந்து ப்ரூக்கை வந்து அந்த கான்செர்ட்லேருந்து எஸ் ஆக்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். சாஞ்சி வந்து டிரான்ஸ்போர்டேஷனில் வந்து ஷிப்பு கிளம்ப போகுது அப்படின்ற நியூஸை வந்து கேட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ கிட்ட வந்து சைகையில் சொல்லுவான். அதுக்கு என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து கடுப்பாவான். அப்போ தானே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லுவான். ஜோரோ வந்து உன்னை அப்புறமா வெட்டிக்கிறேன், அங்கே கேட்ட சத்தத்தை வந்து நீ நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அங்கிட்டு வந்து ஃபேக் ஸ்டார்ஸில் ஃபேக் லூஃபி வந்து நான் ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன் இன்சல்ட் பண்ணுவோம்ல, அவனுக்கு வந்து நான் ஒரு பாடம் புகட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியை வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி வந்து அதை கேட்டுட்டு முழிச்சிட்டு இருப்பான். பக்கத்தில் இருக்க ஃபேக் ஜோரோ சாஞ்சிக்கிட்டேன்னா அவனுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். அப்போ நேவி சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள சுற்றி வளைச்சி ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணுவாங்க. லூஃபி வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேவி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிப்பான். ஃபேக் ஸ்டார்ஸ் வந்து நேவியை பார்த்தோன்னே பயப்படாதீங்க, நம்ம தான் இவ்வளோ பேரை சேர்த்து வச்சுருக்கோம்ல, இவங்கள வச்சு நேவி சோல்ஜர்ஸ் வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படியே மெரைன் சோல்ஜர்ஸும் பைரட்ஸும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஒரே கலவரமாக போயிட்டுருக்கோம். அப்போ டக்குன்னு அங்கே 2 பசிபிஸ்டாஸ் வந்து அங்கே இருக்கிற பைரட்ஸ் மேலே வந்து லேசர் பீம் வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுங்க வந்து அந்த கூட்டத்தில் நம்ம லூஃபி வந்து ட்ரேஸ் பண்ணி ஃபைண்டும் பண்ணிவிடுவோம். ஃபேக் ஸ்டார்ஸ் வந்து இதுங்களோடலாம் நம்மளால் சண்டை போட முடியாது, நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம சென்டமார் மேலே இடித்து ஃபேக் லூஃபி வந்து கீழே விழுவான். யாரா நீ, உன்னை ஏன்டா அவங்க ஸ்டார்ட்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டமார் வந்து அவங்ககிட்ட கேட்பான். அவன் வந்து பில்டப் பண்ணுறன்ற பேரில் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, ஒழுங்காக ஓரமாக போயிடு, இல்லாட்டி நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது வந்து உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கலாம், நான் தான் டிராகன் த ரெவல்யூஷனரியோட பையன், அப்புறம் கார்ப்பு தான் என்னோட கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நான் தான் பேரமௌண்ட் வாரில் வந்து ஹேவாக்கை க்ரியேட் பண்ணுது, பிரச்சனையை க்ரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். 400 மில்லியன் பெரிஸ் இருக்கிற ஒரு பிக் டைம் பைரட் ஸ்டார்னு ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டமார் வந்து அவன் மண்டையிலே அடிச்சு ஸ்டார்ட் வந்து உன்ன மாதிரி ஒரு ஸ்கம்மு கிடையாதுரா அப்படின்றான். இந்த சீன் வந்து இந்த அனிமேஷனில் பார்க்கறதுக்கு விஷுவலாக நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஃபுல் பண்ணி அவன் குரூவில் சேர்த்துருக்கான், இவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சென்டமார் வந்து PX5 கிட்ட சொல்லுவான். ஐடென்டிஃபை பண்ணதில் அவனோட பேர் வந்து டெமோலோ பிளாக், அவனோட பவுண்டி வந்து 26 மில்லியன் தான். கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற ஃபேக் ஸ்டார்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் லூஃபி வந்து அதை ரியலைஸே பண்ணுவான். அங்கே இருந்த ஜோரோ அப்புறம் சாஞ்சி வந்து ஃபேக்கு, அப்புறம் அவன் வந்து என்ன மாதிரி ப்ரிட்டன் பண்ணியிருக்கா அப்படின்றத. ஆனால் ரியல் ஸ்டார்ட்டுமே இங்கே தான் இருக்கான். PX5 வந்து அவனை ஐடென்டிஃபை பண்ணோடனே அவனை ஷூட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டமார் சொல்லுவான். PX5 வந்து கரெக்டாக லூஃபி வந்து ட்ரேஸ் பண்ணி ஷூட் பண்ணும். அப்போ நம்ம லூஃபி வந்து ஆகி ஒரு டாப்புக்கு போயிடுவான். அப்போ அவன் மீசை கீழே வந்து சுற்றி இருக்கிற பைரட்ஸ் எல்லாருமே இவன் தான் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. அவன் வாண்டட் போஸ்டரில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவாங்க. இன்னொரு சைடில் ஃபேக் ஸ்டார்ஸ் வந்து இவன் தான் ரியலா அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போயிடுவாங்க. லூஃபி வந்து சென்டமாரோ பார்த்தோன்னே, ஓ நீயா, திரும்ப நீ என் வழியில் வரப்போறியா, நான் பிரச்சனை பண்ணேன்னா இங்கேருந்து செயில் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்வான். சென்டமாரு வந்து கவலைப்படாத, நீ செயில் பண்ணலாம் வேணாம், இப்போ நான் நேவியோட ஒரு அஃபிஷியல் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு PX5 வந்து ஷூட் பண்ண சொல்லுவான். PX5 வந்து லூஃபி அட்டாக் பண்ணும்போது நம்ம லூஃபி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்டாக்குமே டாஷ் பண்ணிவிடுவான். இந்த சீனுமே கலர் கிரேடிங்கோட பார்க்கும்போது பக்காவாக இருந்துச்சு. அப்போ கியர் 2ல் ஜெட்டு பிஸ்டல் யூஸ் பண்ணி பசிபிஸ்டா வந்து ஒன் ஷாட் பண்ணுவான். அப்போ சென்டமாரு வந்து லூஃபி வந்து ஹாக்கி யூஸ் பண்ணுறதை பார்த்து ஷாக் ஆவான். இந்த சீன் மட்டுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 அனிமேஷனில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பழைய அனிமேஷனு அப்புறம் வானோ ஸ்டைலில் வந்து இந்த அனிமேஷனு, இது இல்லாமல் ஃபேன் லெட்டரு, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் எபிசோட்லேயும் வரும். அப்புறம் லூஃபி வந்து அவன் பேக் எடுத்துகிட்டு சரி பார்க்கலாம், திரும்ப வந்து நம்ம மீட் பண்ணுவோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சென்டமார்கிட்ட வந்து பாய் சொல்லிட்டு போயிடுவான். அப்போ கரெக்டாக நம்ம ஜோரோவும் சாஞ்சியும் வழியில் வந்து ஆப்போசிட்டில் வருவாங்க. இந்த வாட்டி என் கெஸ்ஸிங் கரெக்டு தான், நீங்கள் தானா கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சசிபுரி தானானுவான். வர வழியில் ஒரு பசிபிஸ்டா வந்து ஜோரோவையும் சாஞ்சியும் அட்டாக் பண்ண வருவோம். அந்த பசிபிஸ்டா வந்து 2 பேரும் சேர்ந்து முடிச்சு விட்ருவாங்க.
அப்போ ரியலிச் வந்து அந்த இடத்துக்கிட்டே நின்று எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னுவாரு. லூஃபிக்கு வந்து அது கேட்டுச்சா இல்லாட்டி அவன் சென்ஸ் பண்ணானு எனக்கு தெரியல, டக்குன்னு ரியலி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுடுவான். ரியலிச் வந்து உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் நீ பர்ஃபெக்டாக இருக்க அப்படின்னுவாரு. ரியலிச்சை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற மெரைன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போ அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 வருஷத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி சொல்லுவான். டக்குன்னு நம்ம லூஃபி வந்து அவன் கையை ஹோல்ட் பண்ணி நான் செஞ்சு முடிப்பேன், நான் பைரட் கிங் ஆவேன் அப்படின்னு சொல்லுவான். ரியலிச் வந்து ராஜரை நினச்சி பார்த்தா அவர் கண்ணு வந்து கலங்கும். இது வந்து பழைய அனிமேஷனில் இல்லை, புதுசாக ஆட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இதோட 2B கண்டினியூ போட்டு இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் வந்து நம்ம கூமா ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவீலேஷன் எபிசோடாக தான் மேக் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு சில சீன்ஸையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃபை ஸ்டில் தமிழ். いつだって勇気が鍵さ何度でも立ち上がれ道は茨も血と汗も自分の力信じてゆけ燃える意志は揺るがないこの世界を変え